பிரியமானவர்களே, சங்கீதம் 84 அந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கோராகின் புத்திரரை பற்றி நான் சொன்னேன். இந்த இடத்துல நீங்கள் எண்ணாமல் 16ன்னு எழுதிக்கலாம். அப்போ அந்த சரித்திரம் உங்களுக்கு புரியும். இங்கே நம்ம பார்க்குற 2வது வசனத்தை பார்க்கும்போது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. ஆத்துமாவும் மாம்சமும் இருதயமும் 3 வார்த்தையை கவனிக்கலாம். ஆத்துமா, மாம்சம், இருதயம். அது எவ்வளோ வாஞ்சையாக இருக்குது அப்படின்னு தான் 2வது வசனத்தை எழுதுகிறார். ஆண்டவரை அட்ரஸ் பண்ணுறதை பாருங்கள். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே. 2வது முறை சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அப்போ அந்த ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிற நிலையில், சரி நமக்கு போக முடியல, என்ன பண்ணுறது? அப்படி இல்லை, ஐயோ ஆலயத்துக்கு போக முடியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே, தேவ பிரசன்னம் அங்கே தங்கி இருக்கிறது, அங்கே இருக்கிறதே பெரிய பாக்கியம் ஆச்சு. குருவிக்கெல்லாம் கூடு எப்படி இருக்குது? பறவைகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக குருவி, சிட்டுக்குருவி, தட்டை சிட்டு, இது மாதிரி வெவ்வேறு குருவிகள், ஸ்பேரோஸ் அப்படிலாம் சொல்கிறோம்ல. அப்போ இங்கே இந்த குருவி ஆலயத்தில் குருவி கூடு கட்டியிருக்கும். சில ஆலயத்தில் கூட பார்க்கலாம், அங்கே இப்படியாவது உள்ளே போய் எங்கள் கூடு கட்டியிருக்கோம். அந்த கூடு குருவிக்கு, பறவைக்கு ஒரு பாதுகாப்பையும், அது ஹோம் ஸ்வீட் ஹோம் சொல்லுவாங்க, வீடு மாதிரி, சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அரவணைக்கும் சூழ்நிலையும், அது தெரிந்த இடமும் நல்ல இளைப்பாறுதலையும் கொடுக்குறது. அதை போல் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அதுக்கு கூட இடம் கிடைச்சிது, எனக்கு கிடைக்கலே அப்படின்னு தான் அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். இவங்க யார்? முதல் குருவியை பற்றி சொல்கிறார். பறவைகள், தகவலான் குருவி, அடைக்கலான் குருவி, அதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்கக்கூடிய ஒரு பறவை, பலி செலுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பறவை குருவி. இங்கே லேவியர் எழுதிக்கலாம். அப்படி ஆலயத்திலே இருக்கிறவங்க லேவியர், ஆசாரியர். முக்கியமாக லேவியர் ஆலயம் வந்த பிறகு பாடல்களை பாடுவதற்கு, வாசல் காப்பதற்கு, மெயின்டெனன்ஸுக்கு, சுத்தமாக பராமரிக்கிறதுக்கு ஆலயத்திலே அவங்க இருக்கணும், டியூட்டி போட்டிருப்பாங்க. அவங்க அங்கேருந்து துதித்து கொண்டே இருப்பாங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலே அப்படின்னு எழுதுகிறார். யார் எழுதினாலும், ஒரு தாவீது ராஜா எழுதுனதுலேயும் 42ஆம் சங்கீதத்தில் இப்படி தான் தன்னுடைய ஆதங்கத்தை, வாஞ்சை, ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் துதிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது, இடம் இருக்கிறது. நான் ராஜாவாக இருக்கேன், ஆனால் ராஜாவில் அரமனையில் இருக்கேன், அதை விட பெருசு தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கணுமே. பார்த்திங்களா, இதுதான் தேவ பக்தி, தேவன் மேல் உள்ள அன்பு. தேவ பக்தி உள்ளவங்க தேவனுடைய ஆலயத்தை, சபையை, தேவனுடைய பிரசன்னத்தை, அவரோட தங்கி இருக்கிற வேலையை அதிகமாக வாஞ்சிப்பாங்க. சேலா என்ற வார்த்தையை பார்க்குறீங்க, 2 முறை இருக்குது. 4வது வசனத்துக்கு அப்புறம் 8வது வசனத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். 5வது வசனம், உம்மில் பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். நல்ல கவனமாக பார்த்தோம்னா இங்கே 2வது வசனத்தில் இருதயம் இருக்குது, 5வது வசனத்துலேயும் இருதயம் இருக்குது. இப்போ 2 இடத்துலையும் இருதயன்ற வார்த்தை மேலே அப்படி ஹார்ட் மாதிரி ஒரு சிம்பல். இப்போ மறக்காது, நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்குது? சிற்றின்பங்களையா, பொழுதுபோக்கையா, அல்லது மாம்ச சிந்தையா? இருதயம் தேவன் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் தேவனை நேசிக்க வேண்டும். இங்கே பார்க்குறோம், உம்மில் பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில்
செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். இருதயத்தில் பலவிதமான வழி இருக்குது. 139 பக்கத்தில் எழுதிக்கலாம். 23, 24 வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்தோம். 119 சங்கீதத்துலேயும் இதை மாதிரி பார்க்குறோம். இங்கே என்ன எழுதியிருக்கு? செவ்வையான வழியில் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சங்கீதம் சின்ன சங்கீதமாக இருந்தாலும் சிறப்பான சங்கீதம். வசனம் 4, 5, 12, 4, 5, 12 பாக்கியவான் இருக்கு. அப்படி தான் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 4, 5, 12 யாரெல்லாம் பாக்கியவான்கள்? உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். அதுக்கப்புறம் சேனைகளின் கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? நம்ம பாக்கியவான்னா பிளஸட், சந்தோஷம், நன்மையினால் நிறைந்திருப்பது. 6வது வசனத்தில் 6, 7 வசனங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய வார்த்தைகள், ஒரு ஸ்டான்ஸா மாதிரி. ஏன்னா அவர்கள் அந்த வார்த்தை 5, 6 கனெக்ட் பண்ணுது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். தேவனை நோக்கிய பயணத்தில் எருசலேமை நோக்கி சென்ற அந்த புனித பயணங்களிலே வழியிலே கரடு முரடான காடு உள்ள அடர்ந்த ராக்காலம் சூடுகின்ற வேலைகளும் உண்டு, நாட்களும் உண்டு, கண்ணீர் உள்ள நாட்களும் உண்டு. ஆனால் இந்த தேவனை நோக்கி போகிறனால, தேவனை வாஞ்சித்து போகிறனால அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போக முடியும். அங்கே மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். பிரகாரம் இருக்குது, வாசஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த லிஸ்ட்டு பாருங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்ருங்க. பிரகாரம், வாசஸ்தலம், தங்கியிருக்கிற இடம், தேவ சந்நிதி, அழகான கருத்தான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை 2-3 இடம் நம்ம வாசிக்கலாம். இதைத்தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். 8வது வசனத்தில் மீண்டும் முதல் வசனம் மாதிரியே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோப்பின் தேவனே செவிகொடும். இந்த வசனம் ஒரு ஜெப வசனம். 8வது வசனம் ஒரு ஜெப வசனம். என் விண்ணப்பத்தை கேளும். அன்றை ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம். என் விண்ணப்பத்தை கேளும். இன்னும் குறிப்பாக விரிவாக அது சொல்லப்படுது. என் விண்ணப்பத்தை கேளும், செவிகொடும். இப்போ இது பக்கத்தில் ஒரு ரெட் கலர் ஆரோ நீங்கள் குறியிட்டு கொள்ளலாம். இப்போ 84:8 ஜெப வாக்கியம். 9வது வசனம், எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், எங்களை நோக்கி பாரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ராஜாவின் முகத்தை பார்த்து உம்முடைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஃபேவர் தாங்க, தயவு பாராட்டுங்க. அதான் அந்த வாக்கியத்தின் பொருள். பேராகிராஃப் பாருங்கள், 1 to 4, அப்புறம் 5 to 7, அப்புறம் 8, 9, அதுக்கப்புறம் 10லேருந்து 12 வரை. இந்த டிவிஷன் மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், பக்கத்துலேயே எழுதிக்கலாம். இப்போ தேவனுடைய பிரகாரத்து மேல் உள்ள வாஞ்சையை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 84வது சங்கீதம் ஒரு இடம், அந்த இடத்த வாஞ்சிக்கிறவர் தேவ பிரசனத்தை. இதை புதிய ஏற்பாட்டை ஒரு உதாரணமாக பார்க்குறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனத்துக்குள்ளே அங்கே அன்னாளை பற்றி பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 80ஆம் பக்கம் 84 வயசு. இந்த 84 பார்த்தீங்கன்னா 84ஆம் சங்கீதம் 84 வயதான அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 84 சங்கீதம் பக்கத்தில் அன்னாள். லூக்கா 2:36-38 42 இந்த பக்கம். இப்போ இந்த மாதிரி வேதத்தின் வெவ்வேறு பகுதிகளை இணைத்து பார்க்கலாம். 10வது வசனம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும்
ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தாவீது ராஜா அவர் பாருங்கள், ஆலயத்தை கட்ட தான் இல்லைன்னு அதுக்கு வேண்டி எல்லாத்தையும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு கொடுத்தார். சாலமோன் கட்டினார். ஆனால் இங்கே உள்ளே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அல்லது அனுமதி இல்லை. லேவியர் தான் இருக்க முடியும், அந்த ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க தான் இருக்க முடியும். வாசப்படியில் இருந்தால் கூட போதும். ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் பல இடங்களில், ஒரு ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போயிருப்பாங்க. அந்த ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தினால பூட்டிட்டு அந்த வாட்ச்மேன் அவர் எங்கேயோ போயிருப்பார். ஆலயத்துக்கு வர வந்துட்டோம், உள்ளே தான் போக முடியல, வாசற்படியிலாவது இருப்போம் அப்படின்னு செபிக்கிற பக்திமான்கள், சாதாரண மக்கள் ஆங்காங்கே நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவ பக்தி நமக்கு தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. தெரிந்து கொள்ளுதல் பார்த்தீங்களா, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இந்த இடத்துல சங்கீதம் 27 நம்ம யோசிக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் தேவனுடைய வாசஸ்தலத்தின் மீது இருக்கும் வாஞ்சையை பற்றி வசனங்கள் விவரிக்கின்றன. திருப்பி கேடகன் வருது 11வது வசனத்தில். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் வெளிச்சமாக இருக்கிறாரு, கேடமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். கிருபை ஆரம்பத்தில், மகிமை நிறைவில், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கிருபை மகிமை. சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும். இங்கே கிருபையும் மகிமையும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த சங்கீதம் முழுவதையும் இன்னொரு தடவை கூட நீங்கள் வாய் விட்டு வாசிக்கலாம். நல்ல நிதானமாக ரசித்த ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, தேவன் மீது ஒருவருக்கு இருக்க வேண்டிய வாஞ்சையை விளக்கி காட்டும் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடைய வேதம் ஆகிய பொக்கிஷத்துக்காக சோதரிக்கிறோம். சங்கீதத்தில் இருக்கும் தியான கருத்துக்கள், ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிற, கர்த்தரை முழு இதயத்தோடு நேசிக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்காக சோதரிக்கிறோம். 84 வயதிலும் கூட அநேக ஆண்டுகளாய் ஆலயத்தை விட்டு பிரியாமல் இரவு பகல் உபவாசித்து துதித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த அன்னாளை போல திரளான தாய்மார்களை கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் எழுப்பும் அனுப்பும். சிப தூபம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். துதியின் சுகந்த வாசனை உமக்கு எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா?